அடிக்கிற வெயிலுக்கு இதை ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பே கூலிங் ஆயிரும். நான் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா 4 இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அகர் அகரை வந்து 2 ஹவர்ஸ் பிஃபோரே ஊற வச்சுக்கோங்க. ஏன் ஊற வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே இது டிசால்வ் ஆயிரும். இல்லை அப்போதைக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப நேரம் அது கரையை எடுத்துக்கும் டைமு. நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு இது வந்து நல்லா கரைஞ்சி சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஸோ வந்து நான் இதில் 10 கிராம்ஸ் எடுத்தேன். அதை தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கிட்டேன். 5 கிராம்ஸாக செப்பரேட் பண்ணி இதில் நான் ஒரு ரோஸ் ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மில்க் ஊற்றி ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணி அதை என்கிட்ட ரோஸோட வந்து பெட்டல்ஸ் இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ரோஸ் மோல்டு இருந்துச்சு, அதில் நான் அதை ஊற்றி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் பால் எதுவுமே மிஸ் பண்ணாமல் வெறும் அகர் மட்டும் அதில் வெனிலா ஃப்ளேவரோட அதை ஆட் பண்ணி அதை தனியாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த ரோஸை வச்சு அது மேலே வீடியோவில் அந்த ரோஸ் தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் கலர் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். கலர் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைன்னு, பட் எனக்கு நேரில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெனிலா ஃப்ளேவரில் உள்ள அகரை வந்து அதோட மிக்ஸ் பண்ணி அது மேலே ரோஸ் பெட்டல் போட்டு அதை 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் அந்த ரோஸ் ஃப்ளேவர் செஞ்சுருந்தேன்ல, அந்த ரோஸ் மில்க் ஊற்றி ஆட் பண்ணது, அது எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாகவே இருந்துச்சு. அதை நான் தனியாக ஒரு கிளாஸில் வந்து தனியாக ஊற்றி வச்சு அதையும் ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுட்டேன். அகரில் நிறைய ஃபைபர் இருக்குது, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி, லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ, நல்லா ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து என்ன ரெசிபி போடலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த வெயிலுக்கு ஒரு வாட்டியாச்சும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உடம்புக்கும் குளிர்ச்சி. கண்டிப்பாக பசங்களுக்கு வெளியே வாங்கி கொடுக்காம இது மாதிரி வீட்டிலே ஜெல்லி செஞ்சு கொடுங்க. அப்படியே இந்த லைக்கை தான் போட்டுட்டு போங்க.